அனைவருக்கும் வணக்கம். விகடனுக்கு என்னுடைய ஆயிரம் நன்றிகள். விவேகா முதலே அந்த கருத்தை சொன்னார். ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் அந்த படத்துல பாட்டு எழுதினவங்களே அந்த மேடையில் ஏற்றப்படாத போது எழுதாத கவிஞர்களுடைய ஒட்டுமொத்த ஊர்வலம் இந்த மேடையில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது போது ஒட்டுமொத்த கவிஞர்கள் சார்பாகவும் ஆனந்த விகடனுக்கு ஆயிரம் நன்றிகளை இந்த மேடையில் நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு நாட்டில் காசு இருந்ததுன்னா எதுவான ஆக முடியுது. காசு இருந்தா ஒரு பெரிய தொழிலதிபராக முடியுது, காசு இருந்தா ஒரு தயாரிப்பாளராக முடியுது, ஒரு பெரிய ஹீரோவாக முடியுது, ஒரு பெரிய கல்விமான ஆக முடியுது. ஆனா இப்ப காசு இருந்தா எம்பியா கூட ஆக முடியுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா காசு இருந்தா மட்டும் ஒரு கவிஞனாக முடியாது, ஒரு இசைஞானி ஆக முடியாது, ஒரு கலைஞனாக முடியாது. கரன்சி கட்சிப்புக்கு அப்பாற்பட்ட அந்த கலைக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை விகடன் இந்த மேடையில் நிகழ்த்தி இருக்கிறது. விகடனை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சக்தி நான் உணர்ந்தேன். சமீபமா ரொம்ப அழுத்தமா உள்மனசு பூர்வமா உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு விகடனுடைய பேனா சினிமாவினுடைய தீர்ப்பை எழுதுது. அவ்வளவு பெரிய சக்தி விகடனுடைய பேனாவுக்கு இப்ப இருக்கு. அதை நான் சமீபமா உணர்ந்த விஷயம். பெரிய பெரிய நடிகைகள் நடித்த படங்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு ஒரு பசங்க என்கிற ஒரு படம் இன்னைக்கு பட்டையை கிளப்பிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு விகடன் போட்ட 50 மார்க் காரணம். பெரிய அசாத்தியமான ஒரு சாதனை. அதை விட அந்த விகடன் விமர்சனத்துல பசங்களுக்கு விகடன் விமர்சனத்தை எழுதினாங்க, இயக்குனர் பாண்டியராஜனுக்கு சல்யூட் அப்படின்னு. அந்த பாண்டியராஜனுக்கு கிடைத்த முதல் தேசிய விருதை விகடன் கொடுத்த சல்யூட் என்ற வார்த்தை தான் பெரிய விஷயம். இன்னைக்கு காலையில குமுதத்துல பாண்டியராஜன் ஒரு புது இயக்குனர், அவருக்கு 6 பக்கம் இன்டர்வியூ குமுதத்தில் வெளிவந்திருக்கு. எனக்கு தெரிய ஒரு ஆம்பளை பையன் இன்டர்வியூ ஒரு பெரிய பத்திரிகையில 6 பக்கம் வர்றது இதான் முதல் தடவையா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு பிறகு, வால்மீகிக்கு பிறகு ஆனந்துக்கு விகடன்ல ஒரு 6.5 பக்கம் இன்டர்வியூ, அதே மாதிரி என் படத்துக்கு பிறகு ஒரு 6.25 படம் இன்டர்வியூ எங்களுக்கு வித்தவுட் ஹீரோ இன்ஸ்டில். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்னைக்கு தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை பகுதிகளிலும் உலகத்தின் இந்த கண்டத்தை தாண்டி வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழ் உணர்வினுடைய தாய்ப்பாலை ஊட்டிக் கொண்டிருக்கிற ஒரே இசை எங்களுடைய இசைஞான இளையராஜா அவர்களுடைய இசை மட்டும்தான். 4 நூற்றாண்டு கால காற்று மண்டலத்தை கைது செய்து வைத்திருந்த ஒரு மகா கலைஞன். அவருடைய இசையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேசிட்டே இருக்கலாம். ஆனா என்னால உணர முடிஞ்ச ஒரு விஷயம், அது என்றென்றுமே ஒளி வீசிக் கொண்டிருக்கிற, முடிவே இல்லாத, எந்த எல்லைக்குள்ளுமே அடங்காத ஒரு மகா திருவண்ணாமலை தீபம் தான் எங்க ராஜா சாருடைய இசை. அவ்வளவு ஒரு மகத்துவம் அந்த இசைக்குள்ள உண்டு. இன்னைக்கு ஒரு 30 வருஷம் 1975க்கு பிறகு இன்று வரை புதிதாக தமிழகத்தில் தமிழ் பேசுகின்ற இடங்களில் எல்லாம் முளைத்த ஒரு மரம் கூட இசைஞானி இளையராஜாவுடைய இசை கேட்டுதான் வளர்ந்திருக்கும். அவ்வளவு ஒரு அற்புதம் அந்த இசை மகத்துவத்துவ இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசையும் என்னுடைய கவிதை குருநாதர் வாலி ஐயா அவர்கள், அவர் இன்னைக்கு வரல, இருந்தாலும் வால்மீகி தான். அவ்வளவு தூரம் அவருடைய 7 பாடல்களும் நான் அடிக்கடி வர சொல்லுவேன், எங்க எல்லா கவிஞர்களுடைய ஒரே ஹீரோவும் நீங்க தான், எங்க எல்லா கவிஞருடைய ஒரே வில்லனும் நீங்க தான். ஏன்னா 7 பாட்டையும் அவரே எழுதியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு தலைமுறைகளை கடந்த அவருடைய பரிணாமம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசைஞானி காவிய கவிஞருடைய கூட்டணியில பல பாடல்கள், பல்லாயிரம் பாடல்கள் மிகப்பெரிய காலத்தை கடந்து நின்ற பாடல்களா உருவாயிருக்கு. நிச்சயமா வால்மீகியுடைய பாடல்களும் அப்படிப்பட்ட காலத்தை கடந்து நிற்கிற பாடல்களா உருவாகும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னடா பாண்டி அப்படிங்கிற பாட்டு எனக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப நீங்க ட்ரெய்லர்ல கூட அந்த பாடல்ல இசைஞானி அவருடைய குரல்லே கேட்டீங்க. ரொம்ப அழுத்தமா யதார்த்தமான வார்த்தைகளும் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவத்தையும் பதிவு செய்யற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டுல இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த பாடல்களுமே சில நேரங்கள்ல ஒரு சில படைப்புகள் சாகா வரம் பெறும். ஒரு சில மனிதர்கள் மாதிரியே சில மனிதர்கள் இப்ப இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வரும். ஆனா நம்ம அதெல்லாம் நம்ப முடியாது, நம்ப மாட்டோம். இல்ல இருக்காங்க, இல்லைன்னு நீங்க சொன்னாலும் என்னைக்கா ஒரு நாள் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சாகா வரம் பெற்ற மனிதர்கள் மாதிரியே இந்த படத்தில் வருகிற பாடல்கள் சாகா வரம் பெற்ற பாடல்களாக இந்த தரணி எங்கும் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற வாழ்த்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மேடையில் உள்ள பெரியோர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வால்மீகி விகடன் நிறுவனத்தின் 2வது தயாரிப்பு. அந்த வகையில்
இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. அறிமுக இயக்குனர் அனந்த நாராயணன் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்கள் வெளியிட்ட அந்த நிலை காட்சிகளை பார்க்கும் பொழுது, புகைப்பட காட்சிகள் பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் கூடுகிறது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் என்கிற நம்பிக்கையும் அது ஏற்படுத்துகிறது. இந்த இசை வெளியீட்டை, ஒலிநாடா வெளியீட்டை எங்களை போன்ற இளைய தலைமுறை கவிஞர்களை வைத்து வெளியிட வேண்டும் என்ற யோசனையை யார் தந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இசை வித்தகர் திரு இளையராஜா அவர்களும் கவி வித்தகர் கவிஞர் வாலி அவர்களும் இணைந்து பாடல்கள் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் எங்களை போற ஒரு இளைய தலைமுறை கவிஞர்கள் அந்த மேடையில் இடம்பெறுவது என்பது மிகப்பெரிய கௌரவம். காரணம் என்னன்னா, எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து நான் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சிறு வயதிலிருந்தே. அதே போல பள்ளி பருவத்திலிருந்து திரு இளையராஜா அவர்களுடைய பாடல்களை கேட்டுதான் வளர்ந்திருக்கிறேன். பொதுவாக இந்த பயிற்சி கல்லூரிகள்லாம் இருக்கும், நடிப்புக்காக, இயக்கத்துக்காக, ஒளிப்பதிவுக்காக என்று பல்வேறு பிரிவுகளாக பிரித்து கல்லூரிகள் அமைக்கிறார்கள். அங்க படிச்சுட்டு வருகிறார்கள் மாணவர்கள். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. ஆனா பாடல் எழுதுவதற்கு எந்த கல்லூரிகளும் கிடையாது, அதுக்கு பயிற்சி பெறுவதற்கு கல்லூரிகள் கிடையாது. பாடல் என்பது நமக்கு நாமே பயிற்சி கொடுத்துக் கொள்வதுதான். எங்க போய் நம்ம பயிற்சி எடுக்கிறது? இந்த மாதிரி பாடல்கள், இந்த மாதிரி இசைகளை கேட்டுதான் நாங்கள் பயிற்சி பெற்ற கல்லூரி. இவங்க 2 பேருமே கல்லூரிகளாகவும் பாடங்களாகவும் இவர்களே இருந்திருக்கிறார்கள். அப்படி நாங்கெல்லாம் வந்துட்ட பிறகும் கூடியும் இவங்க அதே மாதிரி இருந்து அதே மாதிரி கல்லூரியாகவும் பாடங்களாகவும் இருந்துகிட்டே இருக்கிறது மிகப்பெரிய வியப்புக்குரிய ஒரு சாதனை. அந்த மாதிரியான ஒரு மேடையில நாங்க வந்து நிற்கிறது ஒரு மிகப்பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை எங்களுக்கு அளித்த விகடன் நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.